ஹாய் ஹலோ மக்களே, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள். இது அன்னைக்கு பெரியவங்க சொன்னாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய உண்மை என் வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்க, நான் சின்ன வயசுல விளையாட்டா கத்துக்கிட்ட இந்த தொழில் தான் இன்னைக்கு எனக்கு கை கொடுக்குது. நான் ஒரு நர்ஸ் தான். நர்சிங் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால பார்க்க முடியல. ஏன்னா பாப்பா குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வருவாங்க. அவங்கள கவனிக்கணும். நைட் டியூட்டி போட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும். நம்ம சம்பாதிக்கவும் செய்யணும்னா இந்த தொழில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் கூட ஒருத்தங்கிட்ட சொன்னேன். தையல் எங்க பாப்பா கிட்ட தான் சொன்னேன். தையல் கத்துக்கமா, இது ஒரு நல்ல விஷயம். நாளைக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா உன்னோட ட்ரெஸ்ஸை நீயே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு இருந்த இன்னொருத்தவங்க சொல்றாங்க, உன் மவளையும் தையல்ல கொண்டு வந்து விடாத, அவளை படிக்க வைக்கணும். நான் படிக்க வேணாம்னு சொல்லலைங்க, படிக்கவும் செய்யணும், இதையும் கத்துக்கன்னு தான் சொல்றேன். படிக்கணுங்க, கண்டிப்பாக படிக்கணும். படிக்க வேண்டாம்னு யாரையும் சொல்லலாம், படிக்கணும். ஆனா இப்படி ஒரு சிறு தொழில், தையல் தொழில் தான் மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு சிறு தொழில்கள் நாம கத்துக்கிடணும், நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கை கொடுக்கும். எல்லாருமே படிச்சு ஒரு டாப் பொசிஷனுக்கு வந்துருவோம்னு சொல்ல முடியாது. எல்லாருமே படிச்சாலும் கீழே போயிருவோம்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் செட் ஆகும். இன்னைக்கு நான் நர்ஸா ஒர்க் பண்ண முடியும். ஆனா ஏன் போகல? ஃபேமிலியும் பார்த்துக்கணும். கரெக்டான நேரத்துக்கு நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டுக்கு போகணும். அப்புறம் நம்ம சொந்த தொழில் பார்த்தாதான் முடியும். அப்போ எனக்கு இந்த தொழில் ஒத்து வருது. அதுக்கு தாங்க சொல்றேன். நம்ம சொந்த தொழில் நமக்குன்னு தெரிஞ்ச ஒரு தொழிலை கத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபேமிலியும் பார்த்து நம்மளையும் பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே ஃபேமிலியும் பார்த்து தொழிலையும் பார்க்கணும் வராது. சில பேருக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருப்பாங்க, சில பேருக்கு இருக்க மாட்டாங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எந்த தொழிலையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது, கத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்றேன். அதுக்காக யாரையும் படிக்க வேணாம்னு சொல்லல, எங்க பாப்பாவையும் படிக்காதன்னு சொல்லல, படிச்சுக்கமா இதையும் கத்துக்கமான்னு தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.